ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்க போகிற தேவ வார்த்தையானது அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு தம் சீடர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய முக்கியமான கட்டளை இந்த வசனமாகும். இது எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்றார். வாழ்க்கையில் நாம் எதற்காக காத்திருக்கிறோம்? நாம் அநேக நேரங்களில் நாம் அநேக காரியங்களுக்காக காத்திருப்போம். அதில் நமக்கு ஒரு சலிப்பு வருகின்றது. ஆனால் தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்கிறார், காத்திருங்கள் என்று சொன்ன தேவன் நம்மை வெறும் கையாக அனுப்புவதில்லை. காத்திருப்பு என்பது நேரம் வீணாக்குவது அல்ல, அது தேவ வல்லமையை நமக்கு தயார் செய்யும் ஒரு நல்ல நாட்களாக உள்ளது. சீடர்கள் இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்தார்கள். அப்போது அற்புதங்களை செய்தார்கள். ஆனாலும் இயேசு அவர்களை உடனே வேலைக்கு அனுப்பவில்லை. நம்முடைய சுய அறிவு, திறமைகள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. ஒரு கார் ஓடுவதற்கு பெட்ரோல் எவ்வளவு முக்கியமோ, ஒரு விசுவாசி கிரியை செய்ய பரிசுத்த ஆவியின் வல்லமை அவ்வளவு முக்கியம். தேவன் வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அந்த நிறைவேற்றுதல் சில காலங்கள் நம்மை காத்திருக்க வைக்கும். காத்திருப்பது என்பது சும்மா உட்கார்வது அல்ல. சீடர்கள் எருசலேமில் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் பிரிவினைகளை மறந்து ஓரிடத்தில் கூடினார்கள். இருக்கும் நேரத்தில் ஜெபித்தார்கள். ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று நம்பிக்கையுடன் இருந்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் பதில் கிடைக்காத ஒரு தருணத்திலும் நீங்கள் காத்திருந்து ஜெபிப்பீர்கள் என்றால் தேவன் அவ்விதமான காரியங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் இந்த காலை வேளையிலே எதற்காக காத்திருக்கிறீர்கள்? ஒரு சுகத்திற்காகவா, அல்லது ஒரு நல்ல வேலைக்காகவா, அல்லது குடும்பத்தின் விடுதலைக்காகவா? கர்த்தர் சொல்கிறார், அதாவது தேவ சமூகத்தில் நீர் காத்திரு. தேவ சமூகத்தை விட்டு விலகி போகாமல் காத்திரு. நீங்கள் காத்திருப்பது கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்கு என்றால் நிச்சயம் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயம் தேவன் வாக்கு தந்தவர், வாக்கு மாறாதவராயிருக்கிறார். தேவன் உங்களுக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒருபோதும் உங்களுக்கான வாக்கு தத்தம் வீண் போகாது. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, தேவனோடு இணைந்திருக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவன் கண்டிப்பாக உங்களுடைய வாக்கு தத்தம் காலதாமதம் இருந்தாலும் இந்த நாளிலும் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கான வாக்கு தத்தத்தை, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை இந்த கால வேளையிலே தந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.